நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி சினிமேட்டிக் ரீல்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது நம்ம விஎன் ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். விஎன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆல் ஸ்டாக்ஸ் சப்டைட்டில்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து ஸ்டாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலர் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்து இன்புட் டைட்டில்னு இருக்கும்னா இதை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பிளாக் ஸ்க்ரீனை வந்து எவ்வளோ டியூரேஷனுக்கு வேணுமோ அவ்வளோ டியூரேஷனுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஆடியோவை கிளிக் பண்ணிவிட்டு மியூசிக்கில் போயிட்டு மை மியூசிக் போங்க. ஸோ மியூசிக் லைப்ரரியில் உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ லிரிக்ஸ் வேணுமோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கலாம். ஸோ வந்து சாங்கை வந்து நான் லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரேஷியோ தான். ஸோ மேலே ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ ஆட் பண்ணுறதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு போயிட்டு ஸோ உங்களுக்கு வேணுங்க ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோட்டோ வச்சு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே எடிட் பண்ண போகிறோம். ஸோ நான் அந்த ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டேன். இந்த ஒரு ஃபோட்டோவை ஜஸ்ட் இதில் வந்து மேலே செட் பண்ணிட்டேன். ஸோ மேலே செட் பண்ணிவிட்டு திருப்பி டூப்ளிகேட்னு கொடுத்துட்டு செகண்ட் லேயர் திருப்பி டூப்ளிகேட்னு கொடுத்து தேர்ட் லேயர். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அந்த பிளாக் கலர் தெரியாத அளவுக்கு. ஸோ 3 இமேஜுமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அந்த 3 இமேஜும் என்ன பண்ணுங்கன்னா லாஸ்ட் வர ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் திருப்பியும் அதே இமேஜ் ஆட் பண்ணுற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோவில் போயிட்டு மேலே ஸ்டாக்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கீழே ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் 16:9 ரேஷியோ கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை கரெக்டாக என்ன பண்ணுங்கள் ஜூம் பண்ணி சென்டரில் ஆட் பண்ணோம்னா அந்த ஃபோட்டோக்கு அளவு வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக ரெடியூஸ் பண்ணுங்கள். ஒரு 80 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது மேலே இருக்க ஃபோட்டோ அண்ட் கீழே இருக்க 2 ஃபோட்டோவையும் நம்ம என்ன பண்ணோம்னா ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு ஸோ ஃபோட்டோ வந்து நான் ஜூம் பண்ணி வச்சுட்டேன். ஜூம் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ லாஸ்ட்டு வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது லாஸ்ட் இருக்குல்ல அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணணும் போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி வச்சுட்டு ஸோ நான் இதை கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுட்டேன். ஸோ திருப்பி வந்து லாஸ்ட் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அப்படியே இமேஜ் வந்து இங்கே போகிற மாதிரி இந்த சைடு மூவ் ஆகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அந்த பிளாக் ஸ்க்ரீனையும் லாஸ்ட் வர ட்ராக் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ பிளாக் ஸ்க்ரீன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்டரில் இருக்குல்ல அந்த ஃபோட்டோ அளவு தான் வைக்கணும். ஸோ வச்சாச்சு. ஸோ அடுத்தது ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்து பீட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இல்லைன்னா உங்களுக்கு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ லிரிக்ஸையும் பீட் மார்க்கும் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஆட் ஹெட்டிங்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அதை ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஆர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டில் போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபாண்ட் சைஸில் போயிட்டு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ இந்த இடத்துல நான் செட் பண்ணிட்டேன். கலர் வந்து நான் க்ரீன் கொடுத்துருது. உங்களுக்கு என்ன கலர் வேணாலுமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு பீட் மார்க் வர வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு பீட் மார்க்கரை வச்சுட்டு மோஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஸ்லைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து 4 டைம் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைட்லேருந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ டியூரேஷன் வந்து 0.7 செகண்ட் வச்சுட்டு டிக் கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி இதே லிரிக்ஸை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ எடிட்டில் போயிட்டு எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேர்டு உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் போங்க. ஸோ ஃபாண்ட் வந்து இதுக்கு வேறு தான் ஆட் பண்ணணும். அடுத்தது சைஸ் வந்து அப்படி ஃபாண்ட் சைஸை சின்னதாக்கிக்கோங்க. ஸோ ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சைஸ் நம்ம வைக்கணும். டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஒயிட்டுன்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளை டு ஆலான்னு கேட்கும். ஸோ அதில் வந்து கேன்சல் கொடுத்துக்கோங்க. கேன்சலை கொடுத்துட்டு ஸோ இது எந்த பிளேஸில் உங்களுக்கு வேணுமோ ஸோ அந்த பிளேஸில் வந்து ஜஸ்ட்டு கையை வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அடுத்தது லிரிக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் டூப்ளிகேட் திருப்பி பண்ணி ஸோ அடுத்தது வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் அப்படி டூப்ளிகேட் பண்ணதை ஜஸ்ட் எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அதை மட்டும் டைப் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸை மட்டும் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எப்போவுமே கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து ஆல்னு கொடுத்துடவே கூடாது. ஸோ ஜஸ்ட்டு கேன்சல் மட்டும் பண்ணிவிட்டு லிரிக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக இப்படி தான் ஆட் பண்ணணும். டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லிரிக்ஸை வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.